பொண்ணு என்ன செஞ்சுட்டு இருக்காளோ, சாப்பிட்டாலோ என்னமோ தெரியல. ஆனாலும் திமிரு பிடிச்சவ. நமக்குதான் அவளை பார்க்கணும் போல இருக்குது. திமிரு பிடிச்ச கழுத. இப்படி திமிரு பிடிச்ச வளர்ந்து நினைச்சு கூட பார்க்கல. அழகா நம்ம சொல்ல முடியாம கட்டியிருந்தா எப்படி நல்லா இருந்திருக்கலாம். அங்க போய் என்ன கஷ்டப்படுவாளோ என்னவோ தெரியல. ஒன்னும் ஓட மாட்டுக்க. என் பிள்ளைய தேடுது. அவன் நினைப்புல சாப்பிட கூட தோண மாட்டுக்கு. சாப்பாடு வச்சா இறங்க மாட்டுக்கு. தண்ணி குடிக்க தோண மாட்டுக்கு. மாத்திரை போட முடியல. அவன் ஞாபகமா இருக்கு. எப்படியாவது அவளை பார்த்தா போதும். எனக்கு அவன் நல்லா இருக்கான்னு எனக்கு தெரியணும். அப்படிதான். அம்மா, அம்மா, அப்பா, என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா எங்க ஊர்ல? உங்க ஆசை மக, அருமை மகா இந்தா வீட்டை விட்டு சண்டையை போட்டுட்டு எங்கேயோ போயிட்டாலாம். இந்தா ஊர் ஃபுல்லா அவன் தேடிட்டு கிடக்கான் அந்த கருப்பைன். இதுக்குதான் கல்யாணம் பண்ணிட்டு போனானோ என்னமோ தெரியல. ஏம்மா, இந்த உலகத்துல இருக்கீங்களா இல்ல வேற எதுவும் உலகத்துக்கு போயிட்டீங்களா? நான் சொல்லத காது கொடுத்து கேக்கீங்களா என்ன? இந்தா உங்க மகா எங்கிட்டோ போயிட்டாலாம். இந்த அவன் கிடந்து ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கான். ஏன்ட கேட்டான், நல்ல நாக்க புடுங்க 4 கேள்வி குடுத்துதான் வந்திருக்கேன். என்னடா சொல்லுத? பொண்ணு எங்க போனா? என்ன பிரச்சனையா தெரியலையே. என்னடா என்னாச்சு? ஆமா, அவனா ஒரு ஆளுன்ட்டு அவங்க கூட போன இல்ல. அவளுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். நல்ல படட்டு. அப்பதான் வீட்டோட அருமை தெரியும் அவளுக்கெல்லாம். பொறுங்க, அப்பாட்டையும் சொல்லிக்கிட்டு மீதி கதையை சொல்லுதேன். அப்பா, அப்பா, கொஞ்சம் வாங்க. என்னடா, நான் சொன்ன இடத்த போய் பாத்தியா? நல்ல இடமா இருக்குதா? தண்ணி எல்லாம் வருது, நல்ல வரும்னு சொன்னாரு. விசாரிச்சு பாத்தியில? இடம் நல்லதான் படுது. நான் போய் பாத்துட்டேன். சரி, நீ போய் பார்த்தனா இடத்த வாங்கிடலாம்ல, ஒரு அட்வான்ஸ் போட்டு வைக்கலாம்ல, அதான் சொல்லிவிட்டேன். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இடம் வாங்குறதுல அப்புறம் என்னன்னு கேளுங்க. என்னமோ சொல்லுதான். என்னடா, என்ன உங்க அம்மா ஏதோ சொல்லுதா என்ன? அப்பா, பொண்ணிய காணுமாப்பா. நீங்க சொன்னீங்கல்ல இடம் பார்க்க. இப்பதான் பைக்ல போயிட்டு இருக்கேன், ரோட்ல சரவணி நிக்கான். என்னைய கூப்பிட்டான். நான் காது கத்த மாதிரி நின்னேன். இருந்தாலும் எங்க வா பொண்ணிய உங்க வீட்டுக்கு எதுவும் வந்தாலும் அத்தைய நேரத்தையே பாக்கணும் அப்படின்னு சொன்னான். அதனே எங்க வீட்டுக்கே அவ வர போறா, அவளுக்கும் எங்களுக்கு தான் எந்த சம்மந்தம் இல்லைன்னு ஆயிட்ட அப்படின்னு சொன்னா. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், என்னடா அவளை எங்க அக்கா எங்க போனா அப்படின்னு கேட்கேன். இல்ல அவ வீட்டுலதான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மலுப்பு தான். நான் தான் நல்ல சட்டையை பிடிச்சு 4 கேள்வி கேட்டுட்டு தான் வந்தேன். இன்னும் அரை மணி நேரத்துல அவ இல்ல, ஊர்ல உள்ளவங்களாம் கூட்டிட்டு வந்துருவேன், அவன் வீட்டுல பஞ்சாயத்து நடக்கும்ட்டு மிரட்டிட்டு வந்திருக்கேன்ப்பா. அவளை காணலையா? அவ எங்க போனான்னு தெரியலையா? என்ன காணலையா? அவங்க கதை நமக்கு இருக்குடா. அதான் அந்த வீடே வேண்டான்னு விட்டு போன கழுது தானே. அவளை பத்தி இங்க எல்லாம் பேச்செடுக்க கூடாது. அதெல்லாம் ஆகவே ஆகாது, குடும்பத்துக்கு ஆகாதது. போனல அவஸ்தை பலட்டு, நமக்கு என்ன, நம்ம வேலையை பார்ப்போம். அப்போ நீ வீட்டை போய் பார்க்க போலியா? நான் உன்னோட வீடெல்லாம் போய் பார்த்துட்டு அப்படின்னு இடத்த இல்ல ஆளுதான்டா நீ. உன்ட்ட போய் நான் சொன்ன பேரு அவளை காணலை இவளை காணலை. என்னங்க இப்படி பேசுறீங்க? அது நம்ம பிள்ளைங்க ஆயிரதா இருந்தாலும் அவ காணலன்னு சொல்லுங்க. கொஞ்சமா பதட்டம் இல்லாம பேசுறீங்க. ஏன்னா வாங்கதாங்க இப்ப முக்கியம். வாங்குங்க, எங்க நிக்கண்டு போய் தேடி பார்ப்போம். என்ன என்னன்னு வீட போச கண்ணை முறைக்குதோ? அன்னைக்கு போனால கவலைப்படுத்திக்கிட்டு இந்தா இந்த பாண்டிக்கு அம்மா என்னெல்லாம் கேட்டா தலை காணிக்க முடியுதா? என்னால இன்னும் வீட்டை விட்டு வெளியே போக முடியல. பாக்குறோமா கேப்பான்ட்டு வீட்டுக்குள்ளே இருக்கேன். இல்லன்னா வீட்டுக்குள்ள இருக்கிறவனா இந்தா இவனை எதுக்கு போச்சுனே? அவனாவது போயிட்டு வரட்டு, பைக்ல போவான் வருவான், நம்ம நடந்து போவோம். 4 பேர் கேட்கும்போது நாக்க புடிங்கிட்டு செத்துலான்ட்டுலாம் இருக்கும். பாரு, இங்க இருந்து போனவளை இன்னும் நினைக்கவே கூடாது. அவெல்லாம் எனக்கு மகளே கிடையாது சொல்லிட்டேன். நீ ஒழுங்கா இருக்கிறதா இரு, இல்ல நடக்குது வேற. நமக்கு ஒரே ஒரு பிள்ளைதான் இவன் தான். இனி இவனுக்கு நல்ல பிள்ளைதான் நம்ம பாக்கணுமே தவிர நம்ம விட்டுட்டு எந்தாலையும் போட்டு கேவலப்படுத்திட்டு போனவளையும் நினைக்கவே கூடாது. என்ன டேய், இன்னும் சொல்லிட்டேன். ரோட்ல போயில அவனை பார்த்தேன் இவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வீட்டுல வந்து சொன்ன அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு. என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு? ஐயோ, எங்க போனா அது போனான்னு தெரியலடா. ஐயா, நல்லா இருப்ப, நல்லா இருப்பப்பா. போப்பா, 1000 இருந்தாலும் அப்பா அக்காடா. எங்கிட்டு போனாட்டு தெரியலையே. நீ கொஞ்சம் எட்டி பாரு, பைக்ல ஒரு ரவுண்டு சுத்தி பாரு. எங்காவது நிப்பா. அது ஒரு மதம் பிடிச்ச கழுத. எங்கிட்டாவது ஆத்துலயோ குளத்துலயோ ஒரு கதை அழுதுட்டு இருப்பா. நீ வேணா பாரு. போடா போ, நல்லா இருப்ப. போய் என் புள்ள கிடைச்சிட்டான்னு செய்தியை சொல்லுடா. எனக்கு நிம்மதி இல்லாம இருக்கு. இதுல இது வேறையா? என்ன பிரச்சனையோ தெரியலையடா. அம்மா, பேசாம இருக்கீங்களா என்ன? அதான் அப்பா சொல்லிட்டாருல, போனவா போன மாதிரி வீடு போய் சேருவா. நமக்கு அவளுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, பேசாட்டு இருங்க. என்ன சேகர், நீ இப்படி பேசுன? இப்படி 1000 இருந்தாலும் அக்காடா. அம்மாக்காக போய் பாருடா, அவளுக்காக போக வேண்டாம். இந்த அம்மாக்காக போய் பாத்துட்டு வாடா. சரி போறேன், அழாதீங்க. உங்களோடி எங்க போனான்னு தெரியலையே. வேணுட்டு தானே வேண்டி ஓடுனா, வேற என்ன அவக்குள்ள சண்டை வந்திருக்கும்? என்ன ஏதுன்னு தெரியலையே. கடவுளே, என் பிள்ளை நல்லபடியா வீடு போய் சேர்த்து. நெஞ்சுக்குள்ள பதப்பதக்குது. கடவுளே, எங்கிட்டும் போய் எந்த முடிவும் எடுத்துக்கூடாது. என்ன பொண்ணி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இந்தா நாங்களாம் பதறி போனோம். என்ன அந்த செல்லிப்புல வீட்லயே போயிருந்த, அதை சொல்லிட்டு போலாம்ல. பாவம் துளசியும் பயந்துட்டா. என்ன பிரச்சனை அப்படி இருக்கலாமா? கல்யாணம் ஆகி 4 நாள் தான் ஆகுது. நாங்களே என்னெல்லாம் நினைக்க தோணுது சொல்லு.
அத்தை என்னைய மன்னிச்சிருங்க அத்தை. நான் இப்படி எல்லாம் நடக்கும்ட்டு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. ஏதோ அங்கிட்டு நின்னா அவளை பார்க்கணும்னு தோணுச்சு. கல்யாணத்துக்கும் கூப்பிடலையா, அதான் ஒரு இட்டு பார்த்துட்டு வருமென்ட்டு தான் போனேன். நான் விளையாட்டா பண்ணது இவ்வளவு தூரம் ஆகட்டும் நான் நினைச்சே பார்க்கலத்த. மன்னிச்சிருங்க அத்தை. அட வந்துட்டிய நீ? என்னம்மா நீ ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லாம இப்படியே போறது? ஃப்ரெண்டு வீடுங்க, ஒரு வார்த்தை என்கிட்டயாவது சொல்லிட்டு போலாம்ல, இல்ல குழந்தைனார்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம்ல. நாங்களாம் பயந்துட்டோம். ஏன்னா வீட்டுல அப்படி பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல. உங்க அப்பா ஏற்கனவே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, இதுல உன்னை வர காங்கல அம்புட்டுறியா. சரி சரி, நடந்ததை நினைச்சு பேச வேணாம். இட்லியை சாப்பிடும் போத. இந்த பாரு பொண்ணி, இனி எங்கிட்டு போனாலும் அத்தைகிட்ட சொல்லிட்டு போ, இல்ல குழந்தைகிட்ட சொல்லிட்டு போ. என்ன இப்படி எல்லாம் போகாத. சரி சாப்பிடு. காலையில நீ சாப்பிடல. அத்தை இந்தாங்க இந்த இட்லியை கொடுங்க, சாப்பிடட்டும். வெறும் வயிற்றுலதான் இருக்கிறா. இந்த பொண்ணி சாப்பிடு. என்ன ஒண்ணும் நினைக்காதம்மா, நாங்களாம் உன்னைய ஒண்ணும் வையல. என்ன சும்மா தான் இருந்து பேசிட்டு இருக்கோம். இந்த பாரு பொண்ணி, இந்தா இதனால எம்பிட்டு பிரச்சனை. இந்தா உன் தம்பி வேற பாத்துட்டு போயிட்டான். அங்க போய் என்னன்னு சொன்னானோ தெரியல. உங்க அப்பா வந்து நிக்கானோ என்னமோ, எனக்கு அது வேற வயிற்றுல புளிய கிடைக்குது. எனக்கும் அதாம்மா பயமா இருக்கு. அது வேற அவன் போவையில சொல்லிட்டு போறான், ஊர்ல உள்ள எல்லாரும் கூட்டு வந்து பஞ்சாயத்து பண்ணுவேன் அப்படி இப்படின்ட்டு. என்ன சொல்லன்ட்டு எனக்கே தெரியல. நீங்க எந்த கவலைப்படுதீங்க? கவலைப்படாதீங்க, நான் எல்லாம் இருக்கேன். அப்படி ஊர்லாம் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணிடுவேனா என்ன? வரட்டு, நான் பாத்துக்கிறேன். அதுக்கெல்லாம் நீங்க பயப்படாதீங்க. சரி பொண்ணி சாப்பிடுன. காய் நறுக்கிட்டு இருந்தேன், உன் குரல் கேட்டு ஓடி வந்தேன். அடுப்பலையை முடிச்சிட்டு வரேன். சரவணா, அந்த பிள்ளை எதுவும் பேசாத. எனக்கு என்னமோ நீ ஏதோ அந்த பிள்ளைய வஞ்சிருப்பேன்ட்டு நினைக்கேன். அதான் அவ ஃப்ரெண்டு வீட்டுல போய் இருந்திருப்பான்ட்டு தோணுது. அவளை எதுவும் வையாதடா, பாவம். ஆளுதான் வளர்ந்துருக்கா தவிர குணம் பூரா சின்ன பிள்ளை குணம்தான். சரி சாப்பிடுன்னு நான் அந்த மாட்டு தொழுவது அப்படி இப்படி போட்டுட்டு வந்தேன். இப்ப என்னன்ட்டு பாக்குறேன். பாருடி எங்க அம்மா என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு. செய்யதெல்லாம் நீ, பழி மாத்திரம் என் மேல. என்ன பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம்னு சொல்லுவாங்கல்ல, பாரு. எனக்கு சாப்பாடு எதுவும் வேணாம், இந்தாங்க நீங்க சாப்பிடுங்க. சாப்பாடு வேணாமா? ஏய் ஒழுங்கா சாப்பிடுற. என்ன அரை வாங்கினது பத்தாது? வேணான்னு சொல்றேன்ல, எனக்கு பசி எதுவும் இல்ல. போ நீ சாப்பிடு, நான் போறேன். என்ன சாப்பாடு வேணாமா? அப்படி உன்னை விட்டுருவேன்? உன்னை எப்படி சாப்பிட வைக்கணும்ட்டு எனக்கு தெரியும்டி. இந்த வாரேன். என்ன நினைச்சா எனக்கே கோவம் வருது. இப்படி பண்ணிட்டேனே நானு. வேற ரொம்ப வாய் பேசுவானே நம்ம தம்பி. அம்மாட்ட போய் என்ன சொல்லி தொலைச்சிருப்பான்னு தெரியலையே. பாவம், எப்படியும் அம்மா நம்ம நினைச்சு வேதனைப்பட்டுட்டு தான் இருக்கும். இதுல இவன் வேற ஏதாவது சொல்லி அழுதுகிட்டே இருக்கும். என்ன செய்ய கடவுளே. இந்த சின்ன விஷயம் எம்பிட்டு பெருசாகும்ட்டு நான் நினைச்சு கூட பாக்கலையே. இப்படின்னு தெரிஞ்சத வீட்டோடி பேசாட்டு இருந்திருக்கலாம். இப்பதான் புரியுது, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துக்குது, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கணும்ட்டு இப்பதான் தெரியுது. கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் சொன்னாப்புல அவுத்துட்ட காளையாட்டம், அம்மா சொன்னாலும் கேக்குறது இல்ல. இப்போ அப்படி இருக்க முடியுமா? அவர் சொன்னாப்புல நமக்குன்ட்டு ஒரு குடும்பம் இருக்கு. இப்படி தெரிஞ்சா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? பொன்னி, நீ உன்னைய முத மாத்திக்கணும். இப்படி எல்லாம் இருக்க கூடாது. உனக்கு இது தேவையடி முதல்ல. ஐயோ ஐயோ, கேவலப்பட்டி அடி. என் அருமை பொண்டாட்டி, என் செல்ல முண்டகட்டி. இந்தா இட்லியை சாப்பிடுயே. என்ன வேண்டான்னு சொல்றேன் லதா, வேண்டாம். பசிக்கிட்டா சாப்பிட மாட்டேன். வேணாம் போ, நீ சாப்பிடு. இல்ல அங்க கொண்டு மூடி வை. அடியே நீ சாப்பிட மாட்டேன்னா விட்டுருவாங்களாக்கும்? நான் வேணா ஊட்டி விட்டுட்டுமா? என் செல்லம்ல, என் தங்கம்ல, என் முண்ட கண்ணில்ல, சாப்பிடுமா. இன்னும் உன்னை ஒன்னும் சொல்ல மாட்டேன்னா, அடிக்கவும் மாட்டேன். உன்னை வேணும் கொண்டுலாம் அடிக்கலடி. உன்னைய காங்கல திடீர்னு பாக்கும்போது ஒரு ஆதங்கம் ஆயிருச்சு, இப்படி வந்து நிக்கலன்ட்டு. அதான் என்ன அறியாமே அடிச்சுட்டேன். மன்னிச்சிருந்தா பொண்ணி, இன்னும் சத்தியமா உன்னை அடிக்க மாட்டேன்டி. இல்லத்தா பரவாயில்ல, நீ அடிச்சத நான் ஒன்னும் பெருசா எடுத்துக்கல. நான் இப்படி இருக்கிறேன்ட்டு எனக்கு தான் ரொம்ப வருத்தமா இருக்குது. நான் இப்பெல்லாம் நடக்கும்னு நினைச்சே பாக்கல. ஏதோ சரி போமேன்ட்டு போயிட்டேன். என் தம்பி ரொம்ப ஒண்ணு பேசிட்டானாத்தா? அவன் சும்மாவே அம்புட்டு வாய் பேசுவானே, எதுவும் மஞ்சு விட்டானா? இல்லடி, அவன் தம்பி என்னைய மடியில போட்டு தலாட்டி கொஞ்சி சீராட்டி விட்டான்.
விளையாடாதான். அவனை பத்தி எனக்கு தெரியும். சும்மாவே வாய் பேசிக்கிட்டே இருப்பான் என்னைய. ச்சே, என்னாலதானே உனக்கு இந்த அவமானம். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அடியே, இது வருத்தப்படுற நேரம் இல்ல. அத்தா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்காக நான் என்னமும் செய்வேன். என்னை நான் மாத்திக்கிறேன் இன்னையில இருந்து. மாத்திக்க மாத்திக்க, அதத்தானே நானே எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பொன்னி, நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும்? போ நீ, உனக்கு ஒரு வேலை இல்ல, எதையாவது பேசிக்கிட்டே இருப்ப நீ. அட, போறதுக்கு வந்தேன், நீ சொல்லிட்டா போயிருவனாக்கும். என்ன பல்ல காமிச்சிட்டே இருக்கிற, உனக்கு இது சூட்டே ஆகல, போ. ஏன் பல்ல நான் காமிக்கிறேன், என் பொண்ணாடி நான் தூக்கதான் செய்வேன். போடி எங்கிட்டு. ஒரு மந்தார பூ வந்தா மந்திரமா, அவ முத்தம் ஒண்ணு தந்தா தந்திரமா. ஒரு மந்தார பூ வந்தா மந்திரமா, அவ முத்தம் ஒண்ணு தந்தா தந்திரமா.